இன்னைக்கு வளர்ந்துக்கிட்டு வர இவ்வளோ டெக்னாலஜிக்கு மத்தியில் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக டே டு டே லைஃப்பில் நமக்கு நிறைய ஆப்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த ஆப் மூலயமா மனிதர்களுக்கு நிறைய நல்லதெல்லாம் நடந்தாலும் அது கூட நிறைய கெட்டதுகளும் சேர்ந்து தான் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டேட்டிங் ஆப் மூலியமாவோ, ஃப்ரெண்ட்ஸ் ஆப் மூலியமாவோ, ஏன் சோசியல் மீடியா ஆப் மூலியமாவோ இது வரைக்கும் பார்த்துராத ஒரு ஆளை நம்பி தங்களுடைய அந்தரங்க புகைப்படத்தை அனுப்புறது, வீடியோ காலில் நிர்வாணமாக பேசுறதுன்னு இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் அவங்களாவே போய் விழுந்துடுறாங்க. அப்படி இந்த மாதிரி விழும் பட்சத்தில் ஒரு சில மணி நேரத்திலேயே அவங்க மிரட்டப்படுறாங்க. அப்படி இல்லைன்னா நேரில் வர வச்சு அவங்க கிட்ட இருக்கிற பொருட்களை கொள்ளையடிக்கிறது, இதை விட ஒரு படி மேலே போய் அவங்கள பலாத்காரம் பண்றது, இன்னும் ஒரு படி மேலே போய் கூட்டு பலாத்காரம் பண்றது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த அப்ளிகேஷன் மூலமா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ என்னதான் இந்த மாதிரி அட்வான்ஸ்டான அப்ளிகேஷன்லாம் வந்தாலும் அது நமக்கு நல்லதை கொடுத்தாலும் அதுலேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதையும் நீங்க ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அப்படிதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ஆப் மூலமா ஒருத்தருடைய லைஃப்ல இல்ல ஒரு மொத்த குடும்பத்தோடைய லைஃப்ல தலையெழுத்த மாத்திர மாதிரியான ஒரு மோசமான ஒரு சம்பவம் நடந்ததை பத்தி தான் இன்னைக்கு நம்ம விவாதிக்க போறோம். அன்னைக்கு சரியா நவம்பர் 12, 2023 காலை 9 மணியை நெருங்கிக்கிட்டு இருந்துச்சு. வழக்கம் போல தொடங்கின அந்த நாள் எல்லாருக்கும் ஒரு விடுமுறை நாளாகவும் ஒரு ஸ்பெஷலான நாளாகவும் தான் அமைய ஆரம்பிச்சது. இந்தியாவில் இருக்கிற மொத்த பள்ளிக்கூடங்களும் மொத்த ஆஃபீஸுமே லீவு விட்ட நாள்னு கூட சொல்லலாம். ஏன்னா அன்னைக்கு தான் அந்த வருடத்துடைய தீபாவளி நாள் வெகு விமர்சையா இந்தியா முழுக்கையும் உலகத்தில் இருக்கிற இந்தியர்கள் மத்தியிலையும் சிறப்பான நாளாக கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் தான் கர்நாடகா மாநிலத்துடைய உடுப்பியில் ஒரு கொடூரமான ரத்த சரிதத்தை எழுதுவதற்கு அந்த நாளும் அந்த சூழ்நிலையும் தன்னை தயார்படுத்திக்கிட்டு இருந்துச்சு. வழக்கமாக நம்ம தீபாவளி அன்னைக்கு என்ன பண்ணுவோம், காலையில் எழுந்திருப்போம், அதுக்கப்புறம் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெடிலாம் வெடிக்க ஆரம்பிப்போம். அப்படி வெடிக்கும் போது கொஞ்சம் வெடியை மட்டும் பகலில் வெடிச்சுட்டு இரவு நேரத்தில் நிறைய வெடிகளை வெடிப்போம். அப்படிதான் உடுப்பியில் இருக்கிற ஒரு 12 வயது இருக்கிற ஒரு சிறுவன் காலை நேரத்தில் தன்னந்தனியாக தன்னுடைய வீட்டு வாசல் முன்னாடி அந்த சிறுவன் அந்த வெடிகளை வெடிச்சுட்டு ரொம்ப மகிழ்ச்சியோடைய வெள்ளத்தில் அடுத்து நடக்க போற எந்த விஷயத்தை பற்றியும் உணராம தன்னந்தனியா வெடி வெடிச்சு செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் தான் ஒரு உருவம் அந்த பையன் முன்னாடி வந்து நிக்குது. அந்த ஆளை பார்க்கும்போது நல்லா வாட்ட சாட்டமா, நல்ல ஹைட்டா, நல்ல வெள்ளையா, முகமுடி அணிந்த நிலையில நிக்கிறான். அப்போ அந்த சிறுவன் கிட்ட உன்னுடைய அக்கா ஐனாஸ் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த சிறுவனும் அடுத்து நடக்க போறத உணராம என்னுடைய அக்கா வீட்டில தான் இருக்காங்க, நீங்க வேணும்னா அங்க போய் பாருங்க அப்படின்னு மழலையோட சொல்லிட்டு அவன் அந்த வெடி வெடிக்கிறதுல ரொம்ப ஆர்வமா மும்முரமா ஈடுபட்டுக்கிட்டு இருக்கான். பட் இன்னொரு பக்கம் அந்த முகமுடி அணிந்த மனிதன் அந்த வீட்டுக்குள்ள நுழைந்த ஒரு சில வினாடிகள்லயே ஒரு கொடூரமான அலறல் சத்தம் தான் அந்த வீட்டுக்குள்ள இருந்து கேட்டுச்சு. வெளியில வெடி வெடிச்சுக்கிட்டு இருந்த அந்த 12 வயது பையன் என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு பதறி அடித்தபடி தன்னுடைய வீட்டுக்குள்ள நுழைந்து பார்க்கும்போது தான் தங்கிட்ட தன்னுடைய அக்கா இருக்காங்களான்னு கேட்டா அந்த முகமுடி அணிந்து வந்த மனிதன் தன்னுடைய 2 அக்காவையும் அம்மா பாட்டி அப்படின்னு எல்லாரையுமே ஓட ஓட விரட்டி கத்தியால குத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் அவன் எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருக்கட்டும் தன்னுடைய குடும்பத்தை இந்த மாதிரி சிதைக்கிறானேன்னு சொல்லிட்டு அசுர பலத்தோட அந்த 6 அடிக்கு மேல இருக்கிற ஆளை தன்னால எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்து தள்ள முடியுமோ அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுத்து அந்த 6 அடி மனிதனை கீழே தள்ளி விட்டுருக்கான். இதனால ஆத்திரமான அந்த மர்ம மனிதன் உடனடியா எழுந்து அந்த சின்ன பையன்னு கூட பார்க்காம சரமாரியா கத்தியை எடுத்து அவனுடைய உடம்புல கண்ணாபண்ணான்னு குத்தி இருக்கான். சதக்குன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம கண்ணாபண்ணான்னு குத்தி இருந்திருக்கான். அந்த வீடே ஒரு சில நிமிடத்திலே ரத்த கிளறியா மாறி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம எல்லாரையும் கொன்னுட்டோமா அப்படின்னு ஒரு முறை அந்த வீட்டை செக் பண்ணிட்டு தான் அந்த கத்தியை பேக்குள்ள வச்சுட்டு அவன் அவசரமா அந்த வீட்டுக்குள்ள வெளியில வரும்போது அங்க ஒரு ட்விஸ்ட் அவனுக்கு காத்துக்கிட்டு இருந்துச்சு. எப்படி இந்த பையன் சத்தம் கேட்டு அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சானோ அதே மாதிரி இந்த சம்பவம் நடந்த வீட்டில இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற ஒரு வீட்டில் ஒரு சின்ன பொண்ணு யதார்த்தமா டிவி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ இந்த பையனுக்கு ஒரு அலறல் சத்தம் கேட்ட மாதிரியே டிவி பார்த்துக்கிட்டு இருந்த அந்த குட்டி பொண்ணுக்கும் கேட்டிருக்கு. இதனால எந்த இடத்துல அலறல் சத்தம் கேட்குது அப்படின்னு அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணபடியே வரும்போது தான் இந்த சிறுவனுடைய வீட்டுக்குள்ள தான் கேட்குதுன்னு நினைச்சு அந்த வீட்டோடைய வாசல்ல நின்று நடந்த ஒவ்வொரு கொடூரத்தையும் அந்த சின்ன பொண்ணு தன்னுடைய கண்ணால பார்த்துருக்காங்க. அவ்வளோ பெரிய கொடூரத்தை பார்த்து ஏற்கனவே மிரண்டு போயிருந்த அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட உயரமா இருக்கிற அந்த மர்ம மனிதன் தன்னுடைய இடுப்பை பெண்ட் பண்ணி கீழே குனிஞ்சு அந்த பொண்ணுடைய முகத்துக்கிட்ட நீ இதை பற்றி வேற யார்கிட்டயாவது சொன்னீன்னா உன்னையும் இதே மாதிரி தேடி வந்து கொலை பண்ணுவோம் அப்படின்னு மிரட்டிட்டு போயிருக்கான். என்னதான் முகமுடியெல்லாம் போட்டு அவன் சொல்லியிருந்தாலும் அந்த பொண்ணு சின்ன பொண்ணுங்கிறதுனால அவனுடைய வார்த்தைகள் ஒன்றும் அந்த பொண்ணு பார்த்த ஒவ்வொரு காட்சிகளையும் அவங்கள நடுநடுங்க வச்சுது. பயத்தோட உச்சியில இருந்த அந்த சின்ன பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஊரங்கும்
வெடிகள்லாம் வெடிச்சு டிவி சத்தத்தோட கொண்டாடிக்கிட்டு இருந்த இந்த நேரத்துல இவங்களுடைய அலறல் சத்தம் யாருக்குமே கேட்காததுனாலையும் இந்த சம்பவம் நடந்த வீட்டில இருந்து ஒவ்வொரு வீடும் கொஞ்சம் தூரம் தள்ளி டிஸ்டன்ஸ்ல இருந்ததுனால யாருக்குமே இவங்களுடைய சத்தம் கேட்காததுனால அன்னைக்கு அவங்கள வந்து பார்க்கவே இல்லை. இதனால நீண்ட நேரம் கழிச்சு அந்த சிறுமி என்ன பண்றதுன்னு தெரியாம நடுநடுங்கினபடியே தன்னுடைய வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. அப்போ தன்னுடைய மகளுடைய ஆக்டிவிட்டியில சில சேஞ்சஸை பார்த்த அப்பா அம்மா அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு என்னம்மா ஆச்சு, ஏன் இந்த மாதிரி சோர்ந்து உட்காந்துருக்க, ஏன் ஒரு மாதிரி பதட்டத்தோட இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அந்த சின்ன பொண்ணு ஆரம்பத்தில் எதையுமே வாயை திறந்து சொல்லவே இல்லை. இன்னும் அந்த மிரட்சியில இருந்து அவங்க வெளிவரவே இல்லை. திரும்ப திரும்ப அந்த அப்பா அம்மா கேட்கும்போது தான் அங்க நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும், தான் பார்த்த ஒவ்வொரு விஷயத்தையும், அவங்க சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த அப்பா அம்மா கிட்ட ஒன்று விடாம சொல்றாங்க. இதை கேட்ட ஆடி போன அந்த அப்பா அம்மாவும் இந்த குழந்தை சொல்றது உண்மையா பொய்யா, அந்த வீட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சா அப்படின்ற எதையுமே கேட்கவே இல்லை. குழந்தையோடைய முகமே மொத்த விஷயத்தையும் காட்டி கொடுத்ததுனால இமிடியேட்டா கொஞ்சம் கூட யோசிக்காம உடுப்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி தகவலை கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரத்தில் சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் ஆஃபீஸரும் அந்த சின்ன பையனுடைய வீட்டை திறந்து பார்க்கும்போது வயல்ல உழவு ஓட்டினதுக்கு பிறகு எந்த மாதிரி தண்ணி நிரம்பி கிளாஸியான லுக்கில் இருக்குமோ அந்த மாதிரி அந்த வீட்டோடைய ஃப்ளோரில் அந்த மொத்த பேருடைய ரத்தம் குளம் மாதிரி மிதந்து அந்த வீட்டோடைய லைட் எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகியிருந்தது. அந்த வீட்டுக்குள்ள நுழையும் போதே போலீஸுக்கு அந்த ரத்தத்தோடைய கவுச்சி வடையும் அடிக்க தான் செஞ்சுது. தொடர்ந்து அந்த வீட்டில் என்னென்ன நடந்திருக்கு, எப்படிலாம் இறந்து போயிருக்காங்க அப்படின்ற கிரைம் சீனை ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே வரும்போது தான் அந்த வீட்டோடைய பாத்ரூம் உள்பக்கமாக தாப்பா போட்டிருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. லேசாக தள்ளி பார்த்தாலும் அந்த டோர் வந்து திறக்கவே இல்லை. அப்போது உள்ளுக்குள்ளே யாரோ இருக்காங்க, ஒருவேளை கில்லராக இருப்பாங்களா, அப்படி இல்லைன்னா இந்த வீட்டில் இருக்கிற யாராவது ஒருத்தர் அந்த பாத்ரூம்குள்ளே ஒளிஞ்சிருக்காங்களா அப்படின்ற சந்தேகத்தோடையே உள்ளே யாராவது இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி டோரை தட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு சத்தமும் வராததுனால நாங்கள் போலீஸ் வந்திருக்கோம், உள்ளே யாராவது இருந்தீங்கன்னா வெளில வாங்க, சீக்கிரமா கதவை திறங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் அப்பவுமே அந்த பாத்ரூம் டோர்க்குள்ள இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரவே இல்லை. மறுபடியுமே போலீஸ் ஆஃபீஸர் உண்மையாவே நாங்க போலீஸ் தான் வந்திருக்கோம், நீங்க பயப்பட வேண்டாம், தைரியமா வெளில வாங்க அப்படின்னு சொன்னதும் ஒரு சில வினாடிகள்லயே அந்த பாத்ரூமோடைய டோர் திறக்கப்படுது. உள்ள பார்த்தா 70 வயசுல இருந்த ஒரு பாட்டி கையில உடம்புலன்னு அவ்வளோ ரத்த காயத்தோட நடுநடுங்கினபடி பயத்தோட உச்சிக்கு போய் ஒரு ஆள் மிரண்டு போனா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி நடுங்கிக்கிட்டே தான் அந்த பாட்டி வெளியில வராங்க. இமிடியேட்டாக தங்களுடைய ஹையர் ஆஃபீஸர் ஃபாரன்சிக் டீம்லாம் சம்பவ இடத்துக்கு வர வைக்கிறாங்க. இந்த பாட்டியோடைய கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருந்ததுனால பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இறந்து போனால் அந்த 4 பேருடைய சடலத்தையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக போலீஸ் அனுப்பி வைக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள நுழைந்த அந்த மர்ம மனிதன் யாரா இருக்கும்? போலீஸ் அதிகாரிகள் அந்த மர்ம மனிதனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? எதனால இந்த அளவுக்கு, அதுவும் சின்ன பையன் பொண்ணுங்கன்னு பார்க்காம இந்த அளவுக்கு கொடூரமான முறையில் குத்தணும்? 2023 மொத்த கர்நாடக மாநிலம் மட்டும் இல்லாம இந்தியாவே மிரண்டு போன அந்த வருஷத்தோடைய தீபாவளியை மறக்கவே முடியாத ஒரு சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். நம்ம சேனலில் வர ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க. நான் ஏன் இதை ரிப்பீட்டடாக சொல்கிறேன்னா அப்போ தான் நம்முடைய உண்மையான கிரைம் ஜேர்னர் ஆடியன்ஸுக்கு நம்மளுடைய சேனல் போய் ரெக்கமெண்டில் போய் சேரும். அது எங்கள் டீமுக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஒவ்வொரு வீடியோஸ் நீங்கள் பார்க்கும்போது அந்த கேஸ் சம்மந்தமாகவோ அப்படி இல்லைனா வீடியோ சம்மந்தமாகவோ உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் தோணுதோ அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை வந்து பண்ணுறேன். அவ்வளோ பெரிய கொடூரமான அந்த கிரைம் சீனை பார்த்ததுக்கு பிறகு போலீஸ் ஆஃபீஸரால் அடுத்தடுத்த நிமிடங்களில் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையே வரவே இல்லை. உடனடியாக இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண போலீஸ் அந்த வீட்டில் ஏதாவது கொள்ளையடிக்கிறதுக்காக இது நடந்திருக்குமோ அப்படின்ற ஆங்கிளில் அவங்க விசாரணையை தொடங்குறாங்க. அப்போதான் ஃபோர்ஸ் என்ட்ரி எதுவுமே இல்லாததுனாலையும் பட்ட பகலில் இவன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு இந்த சம்பவத்தை நடத்திருக்கிறதுனாலையும் ஏதோ ஒரு முன்விரோதம் தான் இருந்திருக்கு அப்படின்ற ஆங்கிள்லேயே அந்த வழக்கை அணுக ஆரம்பிச்சாங்க. அடுத்த கட்டமாக இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குங்கிறத பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த குடும்பத்தார்கள்
நண்பர்கள் கிட்ட போயிட்டு இறந்து போனவங்கள பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது தான் 46 வயது இருந்த ஹசீனா என்ற இந்த பெண் தன்னுடைய 2 மகள்களான 23 வயது இருந்த அஃபான், 21 வயது இருந்த ஐனாஸ் மற்றும் தன்னுடைய கடைசி பிள்ளையான சின்னஞ்சிறு அப்பாவியான 12 வயது இருந்த அசீம் மற்றும் இந்த பிள்ளைகளுடைய பாட்டியான 70 வயது இருந்த ஹஜ்ரா, அதாவது பாத்ரூம்ல இருந்து போலீஸ் வந்து பத்திரமா மீட்டெடுத்தாங்கல்ல அந்த பாட்டி கூட தான் இந்த ஹசீனா சந்தோஷமா இந்த வீட்டில் நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு இவங்களுடைய மூத்த மகளான 23 வயது இருந்த அஃபான் பெங்களூர்ல இருக்கிற ஏர் இந்தியால ஏர் ஹோஸ்டஸா வேலை பார்க்கறாங்க. இளைய மகளான 21 வயது இருந்த ஐனஸ் அதே ஏர் இந்தியால ஏர் ஹோஸ்டஸ் ட்ரைனியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த ஹசீனா ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்காங்க. அந்த 12 வயது சிறுவன் பக்கத்துல ஸ்கூல் போய்கிட்டு இருக்கான். அந்த பாட்டியும் எந்நேரமும் வீட்டில தான் இருப்பாங்க. மேற்கொண்டு இந்த ஹசீனாவுடைய கணவரான முகமது நூர் அப்படின்றவர் சம்பவம் நடக்கும்போது சவுதி அரேபியால அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பத்தி அவர் கேள்விப்பட்டதுமே மனசு உடைஞ்சு போய் அன்றைய நாளே இந்தியாவுக்கு புறப்பட்டு வந்திருக்காரு. ஒன்னா சந்தோஷமா நம்ம நாட்டில் பாதுகாப்பாக தான் இருக்காங்கன்னு நினைச்சு வெளிநாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இந்த முகமது நூருக்கு இது ஒரு பெரிய பேரழப்பாக தான் இருந்துச்சு. அடுத்த நாளே தன்னுடைய 2 மகள், ஒரு மகன், மனைவி அப்படின்னு இந்த 4 பேருக்கும் இவர் இறுதி சடங்கு பண்ணி வைக்கிறாரு. விஷயத்தை சீரியஸா எடுத்துக்கிட்ட போலீஸ் ஆபீசர் சுத்து வட்டாரம் முழுக்க இருக்கிற சிசிடிவியை செக் பண்ணி பார்க்கறாங்க. பட் துரதிருஷ்டவசமா சம்பவம் நடந்த ஏரியாவில் எந்த ஒரு சிசிடிவியுமே இல்லை. அதே சமயம் அந்த கில்லரை நேரில் பார்த்ததுன்னா அந்த ஒரு சின்ன பொண்ணு மட்டும்தான். அந்த சின்ன பொண்ணு கிட்ட போயிட்டு அந்த ஆள் எப்படி இருப்பான்னு அடையாளம் சொல்லுமான்னு கேட்கறாங்க. அப்போ அந்த பொண்ணுமே ஆள் பார்க்கறதுக்கு நல்லா உயரமா இருந்தான், முடி அவனுக்கு கொஞ்சமா தான் இருந்துச்சு, ஆனா மாஸ்க் போட்டிருந்தான், இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போட்டிருந்தான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்லி இருந்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே கேட்ட போலீஸ் ஆபீசர் உடனடியா சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்ட்ல எல்லாம் போயிட்டு விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போதான் ஷியாம் நிஜார் அப்படின்ற ஒரு ஆட்டோக்காரர் போலீஸ் சொன்ன அங்க அடையாளத்தோட ஒத்து போற ஒரு ஆளை அன்றைய தினம் பார்த்ததாவும் அந்த ஆளை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அன்னைக்கு அந்த ஆட்டோக்காரர் மேற்கொண்டு போலீஸ் ஆபீசர் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நான் சந்தைக்கேட்டை என்ற இடத்துல, இந்த ஊர் பேரை நான் சரியா ப்ரொனவுன்ஸ் பண்றேனான்னு தெரியல, அதோடைய ஸ்பெல்லிங்கை நான் டிஸ்பிளேல போட்டுறேன், படிச்சுக்கோங்க. ஸோ இந்த சந்தைக்கேட் அப்படின்ற ஊர்ல இருந்து நான் இவனை ஆட்டோவில் ஏத்திக்கிட்டு சம்பவம் நடந்த ஊரான நெஜாரு என்ற இடத்துல நான் இறக்கி விட்டேன். அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்திலேயே அவனை இறக்கி விட்ட இடத்துல நான் பார்த்தேன். என்னாச்சு, அதுக்குள்ள வேலை முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமா, எனக்கு ஒரு அவசரமான ஒரு வேலை வந்துருச்சு, அதனால தான் நான் ரிட்டர்ன் கிளம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னான். அதுக்கப்புறம் அவன் எங்க போனா என்ன ஆனா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆபீசர் கிட்ட அந்த ஆட்டோக்காரர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. இப்போ இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டின் அடிப்படையில் அந்த மர்ம மனிதன் எந்த ஊர்ல இருந்து வந்தான்னு சொல்லப்பட்டுச்சோ அந்தந்த ஊர்களில் இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் சிசிடிவியை செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த சின்ன பொண்ணு சொன்ன அங்க அடையாளத்து கூடயும் இந்த ஆட்டோக்காரர் சொன்ன அங்க அடையாளத்து கூடயும் ஒரு ஆள் நடந்து போறது பதிவாக ஆரம்பிச்சது. ஆரம்பத்தில் ஐனஸோடைய வீட்டில் ராபரிக்காக இது நடந்திருக்குமோ, ஃபோர்ஸ் என்ட்ரி ஏதாவது இருக்குமோ அப்படின்னு போலீஸ் நினைச்சாங்கல்ல. அந்த நேரத்தில் அவன் பட்டப்பகல்ல வீடு புகுந்து இதெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வந்ததுனால அப்போ இந்த குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒரு ஆளுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் இவன் வீட்டுக்குள்ள வந்திருக்கான் அப்படின்னு சந்தேகப்பட்டு உடனடியா இறந்து போனவங்களுடைய மொபைல் கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு ரீசெண்டா யார் கால் பண்ணியிருக்காங்க, ரிப்பீட்டடா யார் கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்தப்போதான் ஐனஸ் என்ற ஒரு பொண்ணுக்கு மட்டும் ஒரு நம்பர்ல இருந்து அடிக்கடி கால் வந்திருக்கு. அந்த நம்பர் யாருடையதுங்கிறது செக் பண்ணி பார்க்கும்போது மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஷாங்லி அப்படின்ற பகுதியை சேர்ந்த பிரவீன் என்ற ஆளுடைய பேரில் அந்த நம்பர் வாங்கப்பட்டிருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. மேற்கொண்டு போலீஸ் ஆபீசர் அவனுடைய மொபைலுக்கு கால் பண்ணி பார்க்கும்போது மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. இதனால அவனுடைய அட்ரஸுக்கு ஒரு டீம் அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இவனுடைய மொபைல் வந்து ஆன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் தீவிர சோதனைகளில் ஈடுபட ஆரம்பிச்சாங்க. அப்போதான் மகாராஷ்டிராவில் இருக்கிற பிரவீனுடைய வீட்டுக்கு போன போலீஸ் ஆபீசர் அவனுடைய வீட்டில் போய் விசாரணை பண்ணப்போ அவன் ஆள் அங்கே இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு ஷாக்கிங்கான ஒரு ட்விஸ்டே அவங்களுக்கு அந்த இடத்துல காத்துக்கிட்டு இருந்துச்சு. பிரவீனுடைய வீட்டுக்கு போன போலீஸுக்கு 2 இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஒன்று என்ன அப்படிங்கிறத நான் லாஸ்ட்ல சொல்றேன். இன்னொன்று என்னன்னா, இந்த ஐனஸும் அவங்க அக்காவும் வேலை பார்க்குற அதே ஏர் இந்தியாவில் தான் இந்த பிரவீனும் க்ரூ மெம்பரா வேலை பார்க்குறான். ஸோ இதுக்கப்புறமா போலீஸ் வந்து இந்த ஏர் இந்தியாவில் போயிட்டு பிரவீனை பத்தி விசாரிக்கிறாங்க. அப்போ இவன் கொஞ்ச நாட்களாகவே இந்த வேலைக்கு வரல, எங்க போனா என்ன ஆனானே தெரியல, மொபைல் இன்னமும் சுவிச் ஆஃப்ல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் எதுக்காக வேலைக்கு வரல அப்படின்ற காரணத்தை கேட்கும்போது தான் இந்த ஐனஸ் கூட கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இவனுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு, அதனால தான் வேலைக்கு வரல அப்படின்ற மாதிரி அங்க
வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த பிரவீனுக்கும் ஐனஸுக்கும் தான் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத போலீஸ் இதன் மூலயமா உறுதிப்படுத்திக்கிட்டாங்க. ஸோ இதனால் அவனுடைய மொபைல் எங்கேயாவது ஆக்டிவேட் ஆகுதா, கடைசியாக அவனுடைய மொபைல் எங்கெங்கே ஆன் ஆனிச்சு அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிக்கிட்டே வராங்க. பட் எக்ஸாக்டாக அவன் எங்கே இருக்கான் அப்படின்ற விஷயத்தை மட்டும் போலீஸால் கண்டுபிடிக்க முடியல. மேற்கொண்டு அவன் வேலை பார்க்குற நேரத்தில் தங்கியிருந்த வீட்டில் போய் பார்க்கும்போது கூட அவன் அந்த வீட்டில் இல்லாததுனால அவனை கண்டுபிடிக்கிறதுல மேலும் மேலும் போலீஸுக்கு ஒரு பக்கம் சிக்கல் ஏற்பட்டுக்கிட்டே தான் போனுச்சு. இப்படி இந்த ப்ராசஸ் போய்கிட்டு இருந்த நேரத்தில் தான் சரியா 2 நாட்கள் கழித்து நவம்பர் 14ஆம் தேதி அதே கர்நாடகா மாநிலத்தில் பெல்கவி மாவட்டத்தில் குடச்சி என்ற பகுதி கிட்ட இவனுடைய மொபைல் சிக்னல் ஆன் ஆனதுமே உடனடியாக ஒரு டீம் அந்த எக்ஸாக்ட் லொகேஷனுக்கு போறாங்க. அங்க தன்னுடைய சொந்தக்காரங்க கூட இந்த பிரவீன் இருக்கிறத பார்த்ததும் உடனடியாக போலீஸ் அவனை கைது பண்ணி உடுப்பிக்கு அழைச்சிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. அப்போ தனக்கு எதுவுமே தெரியாது சார், என்னையே இப்போ அரெஸ்ட் பண்றீங்க, நான் எதுவுமே இதில் இன்வால்வ் ஆகலையா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். ஆனால் அவங்களுடைய ஸ்டைலில் விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரணை பண்ணும்போது தான் உண்மைகள் எல்லாமே ஒன்று ஒன்றா அவன் வாயில இருந்து கக்கி இருந்திருக்கான். 2023 முன்னாடி வரைக்குமே சுமார் 10 வருஷமா மங்களூர்ல இருக்கிற ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல சீனியர் குரூ மெம்பரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவன் தான் இந்த பிரவீன் அருண் சோக்லி. இவனுடைய சொந்த ஊரு மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற ஷாங்லி அப்படின்ற மாவட்டம். மேற்கொண்டு இவனால கொலை செய்யப்பட்ட அந்த ஐனஸ் ஏப்ரல் மாதம் 2023 தான் அதே ஏர் இந்தியால ட்ரைனி ஏர் ஹோஸ்டஸா வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்கள பார்த்ததுமே இந்த பிரவீனுக்கு பிடிச்சு போக ஆரம்பிக்குது. கட்டுனா இவ்வளவுதான் கட்டணும் அப்படின்ற மாதிரியான எண்ணம் அவனுக்கு தோண ஆரம்பிச்சது. இதுக்கு முன்னாடி பாஸ்ட்ல என்னதான் நடந்திருந்தாலும் கண்டிப்பா இந்த ஐனஸை தான் கட்டணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் அந்த பொண்ணை பார்த்ததுமே இவனுக்கு எழ ஆரம்பிச்சிட்டு, இதன் காரணமா நார்மலா ஒரு பொண்ணை ஒரு பையன் இம்ப்ரெஸ் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணுவானோ அது எல்லாத்தையுமே இந்த பிரவீன் பண்ண ஆரம்பிச்சான். அந்த பொண்ணுக்கு அந்த மங்களூர்ல தங்குவதற்கு உண்டான ஹாஸ்டல்ல தேடி கொடுக்கறது, அவ வெளியில போறதுக்காக ஸ்கூட்டி எல்லாம் கொடுக்கறது. அந்த பொண்ணுடைய ஃபேமிலி கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தானே அந்த சம்பவம் நடந்த வீட்டுக்கு கூடி போனாங்க. அந்த வீட்டுக்கு கொடுக்க வேண்டிய அட்வான்ஸ்ல கொஞ்சம் பணம் குறைஞ்சப்ப கூட இந்த பிரவீன் தான் இந்த பொண்ணுக்கு கொடுத்து உதவி பண்ணியிருந்திருக்கான். ஸோ இந்த மாதிரி அந்த பொண்ணை பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அவ கேட்காமலே நிறைய உதவிகள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் பண்ற அவங்களுடைய மனசுல ஏதோ ஒரு இன்டென்ஷன் இருக்குன்னு தானே எல்லாருக்கும் தோணும். ஆனா இந்த பொண்ணுக்கு அப்படி எதுவுமே தோணவே இல்லை. தன்னுடைய சீனியர் குரூ மெம்பரா இருக்காரு, அதனால இவர்கிட்ட எந்த ஒரு தப்பான இன்டென்ஷன் இருக்காதுன்னு நினைச்சுதான் அவர் பண்ற எல்லா உதவிகளுமே இந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க. பட் இந்த உதவிகள் தான் நாளை பின்ன பெரிய தலைவலியை கலப்ப போகுதுங்கிறத இந்த ஐனஸ் உணரவே இல்லை. தொடர்ந்து ஐனஸ் மேலே இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருந்ததுனால அவங்க யார்கிட்டயாச்சும் பேசினாலும் சரி, அவங்க வேலை பார்க்குற ஆண்கள் கிட்ட பேசினாலும் சரி, பயங்கர கண்டிஷன் போடுறது, அவங்கள வேணுமுனே வேற இடத்துக்கு கூட்டு போறது அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் அந்த இடத்துல பண்ண ஆரம்பிச்சான். ஒரு முறை ஐனஸ் கூட வேலை பார்க்குற ஒரு க்ரூ மெம்பர் அந்த பொண்ணு கூட உட்காந்து காஃபி குடிச்சிருந்திருக்காரு. இதை பார்த்து ஆத்திரமான இந்த பிரவீன் உடனடியா ஐனஸை பயங்கரமா திட்டி அந்த இடத்துல இருந்து கூட்டு போய் கண்டிக்க ஆரம்பிச்சான். ஆனா அந்த நேரத்தில் கூட ஐனஸ் எதனால என்ன கண்ட்ரோல் பண்றீங்க அப்படின்ற மாதிரி எதிர்த்து பேசும்போது ஆத்திரமான இந்த பிரவீன் அடிக்கிறதுக்கு கூட கையை வாங்கி இருந்திருக்கான். அப்ப ஆரம்பிச்ச இந்த வெறுப்பு நாளை பின்ன இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இந்த பொண்ணு யார்கிட்ட பேசினாலும் வெறுப்பாகிறது, அவங்க கிட்ட போய் சண்டை போடுறது, ஏன் இந்த பொண்ணு கிட்டே சண்டை போடுறது அப்படின்னு இந்த மாதிரியான குடைச்சல் எல்லாமே அந்த பொண்ணுக்கு அவங்க வேலை பார்க்குற இடத்துல கொடுத்துக்கிட்டே இருந்த நேரத்துல தான் நீங்க எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ பிரவீன் தான் அவங்களை காதலிக்கிறதாவும் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான் அப்படின்னு சொன்னதுமே இந்த ஐனஸால அதை ஏத்துக்கவே முடியல. பட் அந்த பொண்ணால ஏன் ஏத்துக்க முடியல அப்படிங்கிற காரணம் உங்களுக்கு பின்னாடி தெரிய வரும். பட் அந்த பொண்ணு முழுவதும் இவன் சொன்னதை பார்த்து அருவருப்பு பட்டு வெறுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க கிட்ட பேசுறதே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவன் கால் பண்ணாலும் எடுக்கிறது கிடையாது, மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்றது கிடையாது. அவனுடைய நம்பரையே டோட்டலா பிளாக் பண்ணி அவனை பத்தின சிந்தனைகளே இல்லாத அளவுக்கு அவனை முழுக்க இந்த ஐனஸ் வெறுக்க ஆரம்பிச்சாங்க. தன்னுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு விஷயம் நடக்காதுன்னு நினைச்ச அந்த பொண்ணால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாம தொடர்ந்து அவனை அவாய்ட் பண்ணிக்கிட்டே வராங்க. இந்த இடத்துல இருந்துதான் இந்த பிரவீனுடைய கொடூரமான புத்தி எல்லாமே வேலை செய்ய ஆரம்பிச்சது. தாங்கிட்ட பேசாத இந்த ஐனஸ் யாருக்கிட்டையுமே பேசக்கூடாது, தனக்கு கிடைக்காத இந்த ஐனஸ் வேற யாருக்குமே கிடைக்கக்கூடாது. இதுக்கு ஒரே ஒரு வழினா அவளை தீர்த்து கட்டுறது மட்டும்தான். அவளை தீர்த்து கட்டினாதான் நம்முடைய மனசே ஆறும் அப்படின்ற அளவுக்கு பயங்கரமா பித்து பிடிச்ச மாதிரி ஒரு சைக்கோ மாதிரி மாறி இருந்திருக்கான். பட் என்னதான் இவனுக்கு இந்த மாதிரி தோணினாலும் அந்த பொண்ணு எங்க இருக்கா, எங்க தங்கியிருக்கா அப்படின்ற எக்ஸாக்ட் லொகேஷன் அவனுக்கு தெரியாது. மங்களூர்லயே ஒரு ஹாஸ்டல்ல தங்கியிருந்தாலும் எந்த ஹாஸ்டல் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. இன்னொரு பக்கம் அவங்களுடைய ஃபேமிலிலாம் வெளியூர்ல தங்கியிருந்தாலும் அதுவும் எங்கன்னு இவனுக்கு தெரியவே தெரியாது. இதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு மைண்டை போட்டு பிச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்த நேரத்துல தான் ஸ்னாப்சாட்ல இந்த பொண்ணு எங்கெங்கெல்லாம் போறாங்களோ அதை எல்லாத்தையுமே எடுத்து போட்டோஸ் போடுறது, அது கூட லொகேஷனையும் ஆட் பண்றது. இதை தவிர அவங்களுடைய ஸ்னாப்சாட் ப்ரொஃபைல்ல அவங்களுடைய அட்ரஸை எல்லாரும் பார்க்குற மாதிரி எனேபிள் பண்ணி வச்சிருக்காங்க.
ஐனஸ் பண்ண அந்த ஒரு தப்பு அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அசம்பாவிதத்தை ஏற்படுத்த போகுது. இன்னொரு பக்கம் ஸ்மார்ட்டா நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு இவன் இருக்கிற மங்களூர்ல இருந்து உடுப்பி வரைக்கும் வந்திருக்கான். அதுக்கப்புறம் உடுப்பில இருந்து அந்த சந்தைகேட் அப்படின்ற பகுதிக்கு வந்திருக்கான். அங்க இருந்த ஆட்டோ மூலியமா அந்த சம்பவம் நடக்க போற ஊரான நெஜாரு அப்படின்ற பகுதிக்கு போயிருக்கான். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போகும்போது மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டை மாத்திக்கிட்டே இருந்திருக்கான். ஒரு நேரத்தில் பஸ்ல டிராவல் பண்றது, ஒரு நேரத்தில் ரெண்டுக்கு பைக் எடுத்து டிராவல் பண்றது, ஒரு நேரத்தில் கேப்ல, ஒரு நேரத்தில் ஆட்டோல அப்படின்னு இப்படி மாறி மாறி டிராவல் பண்ணியிருந்திருக்கான். எதுக்காகனா இவனை யாரும் கண்டுபிடிச்சிட முடியாதான். அதுக்காக தான் இந்த மாதிரி டிராவல் பண்ணி அந்த ஊருக்கு வந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி இந்த பொண்ணு தீபாவளிக்கு கண்டிப்பா ஊருக்கு போயிருப்பா அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் இவன் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். வெளியில விளையாடிக்கிட்டு இருந்தா அந்த சின்ன பையன் கிட்ட உன்னுடைய அக்கா இருக்காங்களான்னு கேட்டு அந்த வீட்டுக்குள்ள போய் நுழையிறான். அப்போ நீ எதுக்கு இங்க வந்த, உடனே இங்க இருந்து கிளம்பிப்போ அப்படின்னு ஐனஸ் சொல்லியிருந்திருக்கா. பட் அப்ப வரைக்கும் ஐனஸோடைய அம்மாவுக்கோ பாட்டிக்கோ அக்காவுக்கோ யாருக்குமே இவன் கிட்ட இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத அவங்க சொல்லவே இல்லை. எல்லாருமே என்ன நடக்குதுன்னு தெரியாம தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பட் கொஞ்சம் கூட யோசிக்காத இந்த சைக்கோ நாய் தான் ஏற்கனவே தன்னுடைய பேக்ல கொண்டு வந்த கத்தி எடுத்துட்டு வந்து ஐனஸோடைய வயிற்றுலயே குத்தி இருந்திருக்கான். இதை பார்த்து ஆத்திரமான ஐனஸோடைய அக்கா உடனடியா தடுக்க போறாங்க. அவங்களுடைய வயிற்றுலையும் சரமாரியா குத்துறான். இன்னொரு பக்கம் அம்மா தடுக்க போறாங்க, அவங்களையும் குத்துறான். இன்னொரு பக்கம் கிச்சன்ல இருந்து பாட்டி வெளியில வந்து பாக்குறாங்க, அவங்க கிட்டையும் பலம் இல்லைனாலும் தடுக்க வராங்க, அவங்களையும் அதே மாதிரி கண்ணாபின்னான்னு குத்துறான். இதற்கு நடுவுல தான் அந்த சிறுவன் சத்தம் கேட்டு அவன் கிட்ட இருக்கிற அந்த அசுர பலத்தோட அவனை கீழே தள்ளி விட்டுருக்கான். அந்த நேரத்துல பயத்துல இந்த பாட்டி பாத்ரூம்ல போய் ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க. பட் இன்னொரு பக்கம் இந்த பிரவீன் எழுந்ததுமே அந்த சிறுவனை கொடூரமான முறையில சதக்குன்னு குத்திருக்கான். இவ்வளவு குத்து வாங்கினவங்களே இறந்து போயிட்டாங்க. அந்த பாட்டி என்ன உயிரோட இருக்க போகுதா அப்படின்னு நினைச்சு பிரவீன் அதை பத்தி கண்டுக்காம கத்தியை கழுவிட்டு ஏற்கனவே கொண்டு வந்த மாத்து ட்ரெஸ்ஸையுமே அதே வீட்டுல மாத்திட்டு தான் அந்த ரத்தம் படிந்த ட்ரெஸ்ஸையும் பேக்குக்குள்ள வச்சுட்டு அங்கிருந்து வெளியில அவசரமா கிளம்பும் போதுதான் அந்த குட்டி பொண்ணு இவனுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்கா வந்து நிக்கிறாங்க. ஸோ பார்க்கறதுக்கு குட்டி பொண்ணா இருக்கிறதுனால கண்டிப்பா தன்னை பத்தி சொல்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. நான் மாஸ்க் போட்டிருக்கிறதுனால கண்டிப்பா என்ன அடையாளம் காண்றதுக்கும் சான்ஸ் இல்லை அப்படின்னு நினைச்சுதான் அந்த சின்னஞ்சிறுமிய மிரட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். இவனுடைய இந்த வாக்குமூலத்தை கேட்டதும் போலீஸுக்கு பயங்கர ஆத்திரமே மேலே ஏற்பட ஆரம்பிச்சுது. பட் இன்னொரு சந்தேகமாக போலீஸ் அவங்க கிட்ட கேட்ட கொஸ்டின் என்னன்னா, சரி உனக்கு ஐனஸ் கூட தானே பிரச்சனை, அப்போ ஏன் நீ எல்லாரையும் கொலை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவன் என்னம்மா பதில் சொல்லியிருந்திருக்கான், நான் வந்து ஐனஸை மட்டும்தான் கொலை பண்ணணும்னு போனேன், ஆனால் சுற்றியும் எல்லாரும் இருந்ததுனால நாளை பின்ன அவங்க ஒரு ஐ விட்னஸாக மாறிடுவாங்க அப்படின்னு நினச்சி தான் நான் எல்லாருமே கொலை பண்ணேன் அப்படின்னு அந்த மிருகம் இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போலீஸ் கிட்ட சொல்லுது. தொடர்ந்து போலீஸ் ஆஃபீஸர் அவங்க கொடுத்த அந்த கன்ஃபெஷனை வச்சு அவன் தான் கில்லர்னு உறுதிப்படுத்துறாங்க. மேற்கொண்டு அந்த கொலைக்கு பயன்படுத்தின பேகு, அதை தவிர அவன் போட்டிருந்த ட்ரெஸ், கொலைக்கு பயன்படுத்தின கத்தி முதற்கொண்டு எல்லாத்தையுமே மீட்டெடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவனை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து, அதாவது கிரைம் நடந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து அவன் எந்த மாதிரிலாம் அவங்கள கொலை பண்ணா, என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரீக்ரியேஷன் பண்ணி ஒன்னா செய்ய சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸ்ல நடந்துகிட்டு இருந்த நேரத்தில் இப்படி ஒரு கொடூர சம்பவத்தை பண்ண இவன் மறுபடியும் நம்முடைய ஊருக்கு வந்திருக்காங்கிறத கேள்விப்பட்ட சம்பவம் நடந்த ஊருடைய ஏரியா மக்கள் அந்த வீட்டு முன்னாடி கூடி அவனை எங்க கிட்ட கொடுங்க, நாங்க அவனுக்கான தண்டனையை கொடுக்கிறோம் அப்படின்னு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் போலீஸுக்குமே ஒரு பக்கம் அந்த மக்கள் கிட்ட கொடுக்கறதுக்கு மனசு இருந்தாலும் சட்டத்தின் முன்னாடி அதெல்லாம் தவறு, அவனை சட்டத்தின் முன்னாடி நிறுத்துறது தான் சரி அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்கள தடுக்க ஆரம்பிச்சதுனால வேற வழி இல்லாம அங்க கூடியிருந்த மக்களை லத்தி சார்ஜோட கலைச்சதுக்கு பிறகு இவனை தங்களுடைய இடத்துக்கு கூட்டு போக ஆரம்பிச்சாங்க. இந்த கேஸ்ல ஒரு முக்கியமான டீடைல் என்னன்னா, இந்த பிரவீன் வந்து ஐனஸை ப்ரொபோஸ் பண்ணப்போ அந்த பொண்ணு அவனை வெறுத்தது மட்டும் இல்லாம அருவருக்கிற மாதிரி வெறுத்தாங்கன்னு சொன்னல, அதுக்கான காரணம் என்னன்னா, இந்த பிரவீனுக்கு 40 வயசு, இந்த பொண்ணுக்கு 20 வயசு. தன்னை விட 20 வயசு பெரிய ஒரு ஆள், தன்னுடைய அன்னஸ்தானத்தையும் தாண்டி கிட்டத்தட்ட அப்பா வயசு கிட்ட வரக்கூடிய ஒரு ஆள் தன்னை காதலிக்கிறான் அப்படின்னு சொல்லும் போதே அந்த பொண்ணுக்கு அவனுடைய காதல் ஒரு அருவருப்பா தான் தெரிஞ்சது. இதை விட இன்னும் அருவருப்பா தெரிவதற்கான காரணம் என்னன்னா, இந்த பிரவீனுக்கு ஆல்ரெடி கல்யாணமாகி 2 குழந்தைகள் இருந்திருக்காங்க. கல்யாணமான அந்த ஆள் தான் இந்த பொண்ணை பார்த்ததும் தன்னுடைய குழந்தைகள், மனைவி எல்லாத்தையுமே மறந்து இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணும் அப்படின்ற ஒரு தவறான எண்ணத்துக்கு, ஒரு முட்டாள்தனமான முடிவுக்கே வர ஆரம்பிச்சான். இந்த விஷயத்தை போலீஸ் ஆபீசர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் போயிட்டு இவனை பத்தி விசாரிச்சாங்களா, அப்பவே இவனுடைய வயசு, இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாங்க. இவனும் ஏர் இந்தியாவில் தான் வேலை பார்க்கறான் அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷனுமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. தொடர்ந்து இந்த வழக்கு நடக்கிற நேரத்தில் டிசம்பர் மாதம் 2023 பெயில் அப்ளை பண்றான். ஆனா நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட நீதிபதி இவனுக்கு பெயில் கொடுத்தா என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும், எந்த மாதிரியான கான்ட்ரவர்சியான டாக்லாம் வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவனுடைய பெயிலை கேன்சல் பண்ணியிருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் சைட்ல இருந்தும் இவனுக்கு எதிராக இருக்கிற
ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட 2000 பேஜ் இருக்கிற குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணது மட்டும் இல்லாம 224 விட்னஸுமே தாக்கல் பண்ணியிருந்திருக்காங்க. தன்னுடைய முழு குடும்பத்தையும் இழந்து யாருக்காக நம்ம கடல் கடந்து போய் வேலை பார்த்தோமோ அவங்களே இல்லாத ஒரு சோகத்தோடையும் அவ்வளோ பெரிய இழப்போடையும் இப்ப வரைக்கும் அந்த முகமது நூர் அப்படின்றவர் இந்த கேஸை எதிர்த்து போராடிக்கிட்டு தான் இருக்காரு. இந்த கேஸுக்கான நியாயமான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு இப்ப வரைக்கும் அந்த தீர்ப்புக்காக காத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஒவ்வொரு பெண்களும் தங்க வேலை பார்க்குற இடத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டேயோ உங்களுக்கு நம்பிக்கையான ஆட்கள் கிட்டேயோ அப்படி இல்லைனா போலீஸ் கிட்டேயோ அப்படியும் இல்லைனா உங்களுடைய ஃபேமிலி கிட்டேயோ இதை பற்றி சொல்லிடுறது ரொம்பவே நல்லது. அப்போ தான் இந்த மாதிரியான அசம்பாவிதத்தில் இருந்து ஓரளவுக்கு பிரவீன் மாதிரியான ஆட்கள் கிட்ட இருந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு சில வழிவகையாகவும் கூட இருக்கலாம். ஏன்னா இவங்க போய் இன்னொரு ஆள்கிட்ட சொல்லிட்டாங்க நம்முடைய மனைவிக்கு இது தெரிஞ்சிருமோ அப்படின்ற பதட்டத்திலேயே இவன் அடுத்தடுத்து விபரீதமான முடிவு எடுக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனுக்கே போகவே மாட்டான். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இந்த மாதிரி நடக்குதுன்னா உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்டேயோ அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச நம்பிக்கையான ஆட்கள் கிட்டே சொல்லி அந்த ஆள்கிட்ட போயிட்டு டைரக்டா கேட்டா கண்டிப்பா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்து ஓரளவுக்கு நம்மளால தற்காத்து கொள்ள முடியும். இதை தவிர இந்த பிரவீன் மாதிரியான ஆட்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, வேலை பார்க்க போற இடத்துலயோ அப்படி இல்லைன்னா வேற எங்கேயாவது ஒரு இடத்துலயோ யாரையாவது பொண்ணை பார்க்கும்போது இந்த மாதிரியான ஆசைகள் சபலங்கள்லாம் ஏற்படுறது இயல்பு தான். ஆனா அதுல நம்ம எந்த அளவுக்கு கண்ட்ரோலா இருந்து அதை ஜஸ்ட் லைக் தட்டா பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போறோமோ அது வரைக்கும் நல்லது. ஆனா தனக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஃபேமிலியே மறைச்சி இந்த மாதிரி மோசமான முடிவு எடுத்தது மட்டும் இல்லாம தான் தலையிலையும் சரி தன்னுடைய குடும்பத்து தலையிலையும் சரி மண்ணை வாரி போட்டுக்கிட்டு பாதிக்கப்பட்டவங்களையும் நிம்மதியா வாழ விட முடியாம நீயும் உன்னுடைய குடும்பமும் நிம்மதியா வாழ முடியாம பெரிய படுகொலியில நீயே எல்லாரையும் போய் தள்ளி விட்டுட்ட. ஸோ இதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான விஷயம் நடக்க போற நேரத்திலேயே அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டா இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஓரளவுக்கு நடக்காம உங்களுடைய லைஃப்ல இருக்கும். ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களுடைய ஆம்பளை பசங்க கிட்ட இந்த மாதிரி பெண்களை பார்க்கறது தப்பு, வேலை செய்யற இடத்துல பண்றது தப்பு, அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதுவும் கல்யாணம் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஒவ்வொரு ஆம்பளை பசங்க கிட்ட சொல்லி வளர்க்கறது ரொம்பவே நல்லது. நாளை பின்னா அந்த பசங்களும் பிரவீன் மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு வழிவகை உங்களுடைய அட்வைஸ் அவங்களுக்கு ஏற்படுத்தலாம். கடைசி பாயிண்டா, நீங்க சோஷியல் மீடியா யூஸ் பண்ணும்போது நீங்க எங்க இருக்கீங்க, உங்களுடைய அட்ரஸ் என்ன, அதெல்லாம் உங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுடைய போட்டோஸ் போடுறீங்களா, உங்களுடைய வீடியோஸ் போடுறீங்களா, அதோட நிப்பாட்டிக்கோங்க. மற்றபடி உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் ஷேர் பண்றது என்னைக்கா இருந்தாலும் ஒரு பெரிய ஆபத்தை விளைவிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சம்பவத்தின் மூலமா நம்ம ஒரு விழிப்புணர்வா எடுத்துக்கலாம். நீங்க இந்த பிரவீன் பத்தியும் இந்த ஐனஸோடைய குடும்பத்துக்கு நடந்த இவ்வளவு பெரிய கொடூரத்தை பத்தியும் என்ன நினைக்கிறீங்க, இவனுக்கான தண்டனை என்ன கொடுக்கலான்னு உங்களுடைய இன்ட்யூஷன் என்ன சொல்லுதுங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.